இந்த மீன் ஒண்ணு சாப்பிட்டே 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அந்தமான்ல இருந்துட்டு மீன் சாப்பிடாம இருந்தா எவ்வளோ ஒரு தப்பான செயல். என்ன பண்றது? நானும் டெய்லி வலிமேல் விழி வைத்துக் கொண்டு மச்சிலி வரும்னு காத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா வந்த பாடில்ல. இப்ப விட்டா ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 1 மாசம் ஆயிடும். அப்புறம் 2 மாசம் கேப் ஆயிடும். அதனால இன்னைக்கு விடுறதா இல்ல. மார்க்கெட் போறோம், மீன் வாங்கிட்டு வரோம், சமைக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம்னு முடிவு பண்ணி மார்க்கெட் கிளம்பிட்டோம். என்ன கதைனா 2 நாளைக்கு ஒரு தடவை பேக்ல தூண்டிலோட சுத்திக்கிட்டு தெரிஞ்சோல மீன் பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு. அதனால இந்த மீன் வாங்கி சமைக்கிறதே விட்டாச்சு. நாங்க எங்கெங்கயோ போய் தூண்டில்லாம் போட்டு பார்த்தோம். கடைசி வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு மீன் கூட மாட்டல. அதுதான் இருக்கிறதுலே சோகமான கதை. சரி ஓகே, என்ன மீன் வாங்கிட்டு இருந்தேன்னா 1 கிலோ சங்கரா மீனும் அப்புறம் அது கூட ஒரு 2 மீன் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டாங்க. அது மீன் பேர் என்னன்னு தெரியல. இப்ப வரைக்கும் இந்த ஊர்ல மீன் பேர் கண்டுபிடிக்கிறதா ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கு. அந்த 2 மீனுக்கு மட்டும் கொக்கோ காக்காவோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அது வாய்க்குள்ளேயே நுழையல. அது 2 ஃப்ரைக்கு தான் மசாலா போட்டு வச்சிருந்தேன். அது கூடவே ஒரு 4-5 சங்கரா மீன் போட்டிருந்தேன். எக்ஸ்ட்ரா இருந்த 3 மீனை வச்சு ஒரு குழம்பு மட்டும் ரெடி பண்ணிட்டேன். வழக்கத்தை விட இன்னைக்கு மீன் குழம்பு நல்லா வந்திருந்தது. அதை விட இந்த வறுவலும் சூப்பரா வந்திருந்தது. மீன் குழம்பு வறுவல்னு வச்சு லஞ்ச் செம சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளவுதான், பாய்.